வன்னியர் இடஒதுக்கீடு வழங்காத திமுகவுக்கு எப்படி ஓட்டு கேட்கப் போகிறார் வேல்முருகன்? அதிமுக கூட்டணியில் இணைய போகிறாரா? புதிய தலைமுறையில் அவர் அளித்த பேட்டியால் பரபரப்பு. பேரன்பிற்குரிய தோப்புள் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க மயிலமுருகார். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். இன்னைக்கு மத்தியானம் எப்பயும் போல வழக்கமா செய்தி சேனல் பார்த்துட்டு இருந்தாங்க. செய்தி சேனல் பார்க்குறப்ப ஒரு விளம்பரம் வந்துச்சுன்னா இன்னொரு செய்தி சேனல் மாற்ற போனா திடீர்னு புதிய தலைமுறை வந்துருச்சு. புதிய தலைமுறை நம்ம பார்க்கறது இல்லை, ஏன்னா பொய்யாவே புரிவிட்டு கிடப்பானுங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வேல்முருகன் வேற பேசிட்டு இருந்தாரு. நேரம் வீண் தானே, அதனால அவசரமா சேனலை மாத்தினேன். ரிமோட் வேற வேலை செய்யல. அந்த நேரம் பார்த்து வேல்முருகன் அவர்கள் ரொம்ப எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னடா இவர் எடப்பாடியை புகழ்ந்தெல்லாம் பேசிட்டு நிற்கிறாரு, ஒருவேளை அணித்தாவறாரோ அப்படின்னு நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிற வேலையில நெறியாளருமே அந்த கேள்வியை கேட்டார். என்ன நீங்க பேசுறத பார்த்தா அதிமுக கூட்டணியில இடம் போற போறீங்களாட்டு இருக்கே அப்படின்னு அவருமே கேட்டுட்டாரு. நான் உங்களுக்கு சஸ்பென்ஸ் தான் வைக்க விரும்பலங்க. வேல்முருகன் அவர்கள் தெளிவுபடுத்திட்டார். நான் திமுக கூட்டணியில் தாங்க இருப்பேன், நான் அதிமுக கூட்டணிலாம் போக மாட்டேங்க. நான் எடப்பாடி பழனிசாமியா புகழ வேண்டிய அவசியம் இருக்கு. அது 2026 கூட பயன்முறை கூட அவர் புகழ்ந்திருக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவரு திமுக கூட்டணி விட்டு வெளியேற முடியாது. காரணம் என்னன்னா, அவர் இப்ப திமுக எம்எல்ஏவா இருக்கிறாரு. வெளியேறி அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாருன்னா திமுக ஏதாவது நடவடிக்கை எடுத்து எம்எல்ஏ பதவியை பறிச்சிருச்சுன்னா இப்ப திமுக எம்எல்ஏ தானே இருக்கும்ல. அதனால அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் இந்த வாட்டி தொகுதிக்கு தொகுதி போய் பிரச்சாரம் பண்ண போனா வன்னியர்கள்லாம் கேள்வி கேட்பாங்க. போன தடவை வேற, நீங்க திமுகவை ஆட்சியில் அமர வைத்து விட்டால் நாங்கள் வன்னியர்களுக்கான 15% இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு இவர் தான் பேசினாரு. 3 வருஷம் ஆயிடுச்சு. திரும்பி போய் ஓட்டு கேட்டா மக்கள் திரும்பி கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தாரா இல்லையான்றதெல்லாம் தெரியல. நம்ம அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நம்மளை சீண்டாத வரைக்கும் நான் அவரை பத்தி பேசுறதே இல்லைங்க. அவர் கட்சியை பத்தி கூட நான் பேசுறது இல்லை, பேச வேண்டிய தேவையும் இல்லை. ஆனா இதுல சீண்டி இருக்கிறாரு, நம்மளை பத்தி பேசி இருக்கிறாருன்னு தோணுது. நம்ம அதுக்கு எப்படி பதில் சொல்லாம இருக்க முடியும்? இந்த பேட்டியில அண்ணன் ரொம்ப ஆதங்கப்படுறாரு. அண்ணன் சீட்டுலாம் கேட்டிருக்கிறாரு திமுக. நம்மளுக்கே பார்த்தா தெரியல, நான் ஒரு சீட்டு கேட்டிருக்கேன்னு அவரே வந்து பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. ஆனா திமுக தரல. அண்ணன் எவ்வளவோ சொல்லுவாரு மேடையெல்லாம், பல லட்சம் இளைஞர்கள் என் பின்னால இருக்கிறாங்க, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க என் கட்சி விரிஞ்சு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாரு. அது தமிழ்நாடு முழுக்க இருக்கா, மாவட்டம் முழுக்க இருக்கா, ஒன்றியம் முழுக்க இருக்கான்றதெல்லாம் கேள்வி. ஆனால் திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சாட்டு, அண்ணன்ட்ட பலம் என்னன்றது தெரிஞ்சிருச்சாட்டு. திமுக சீட்டு தரல. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அதை விட்டுட்டு மற்ற கட்சிகள்லாம் தேடி தேடி 2 கட்சி 3 கட்சிலாம் அலையிறாங்க. அவர்கள்ட்ட இவர்கள் பேரம் பேசுறாங்க, அது வேணும் இது வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னு நீங்க யார சொல்றீங்கன்றது தெரியுதுன்னா எங்களுக்கும் புரியுது. பாமகட்ட தகுதி இருக்கு, பலம் இருக்கு, கேட்கறாங்க. அவர்களால்தான் கூட்டணிக்காக தேடி வராங்கல்ல, அவங்களும் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால பாமக பின்னால பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அது பாட்டாளி மக்கள் கட்சியோட பலத்தை காட்டுதுங்க. அதுக்கெல்லாம் நீங்க ஆதங்கப்பட்டா எப்படின்னு? இன்னொன்னு சொல்றீங்க, நான் இருக்கின்ற இடத்துல இருந்து ஒரு மேடைக்கு தாவக்கூடியவனா, நான் இருக்கின்ற இடத்திலிருந்து வேறு அணிக்கு மாறக்கூடியவனா, நான் கொள்கை பிடிப்புள்ளவனா, அப்படி இப்படின்னா எப்பயும் பேசுற மாதிரியே பேசுறீங்கண்ணா. ஆனா உங்களை எங்கேயோ இருந்த வேல்முருகன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தொடர்ச்சியான வெற்றி, சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர்ச்சியா சட்டமன்ற உறுப்பினராகவே வச்சிருந்த கட்சி ஒரு பின்னடைவை சந்திக்குது. ஒரு தோல்வி, சின்ன தோல்வியை சந்திச்ச உடனே பின்னங்கால் தெரிக்க வெளியேறினீங்கன்னு கேட்டா வெளியேற்றிட்டாங்கன்னு நீங்க வெளியேற வச்சுட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆனா எனக்கெல்லாம் உண்மையாலுமே வேல்முருகன் அவர்கள் மேல ஒரு மரியாதை உண்டு. காரணம் என்னன்னா, வேல்முருகன் அவர்களால் தான் நான் இந்த கட்சிக்கெல்லாமே வந்தேன். வேல்முருகன் அவர்கள்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். அவர் தான் ஒவ்வொரு கல்யாண மேடையிலையும் முழங்குவார். நம்மெல்லாம் கடைசி வரைக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றி கடனா இருக்கணும், மருத்துவர் ஐயா அவர்கள்லாம் இல்லைன்னா இந்த தமிழினம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு வேல்முருகன் அவர்கள் தான் முழங்குவார். நான் நன்றி கடனோட இருக்கிறேன். நீங்க சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றேன்னா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னால அனுப்பினேன். நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிபோயிடுச்சு, சின்னதா ஒரு தோல்வியை சந்திச்சிருச்சுன்னெல்லாம் பின்வாங்கலாம் பழக்கம் இல்லை. நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லைண்ணே. நீங்க சொன்ன வார்த்தையை மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுக்கு காட்டிய திசையில மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னால வாழ்நாள் முழுக்க செல்வம் நன்றி கடன் செலுத்துறதுக்குறேன். அண்ணன் இன்னொன்னுலாம் சொன்னீங்க, சமூக நீதினு சொன்னீங்க. அண்ணா இந்த வன்னியர் 15% இடஒதுக்கீடு நீங்க தானே சொன்னீங்க. சொன்னதை நம்பி ஒரு சில பேரும் ஓட்டும் போட்டாங்க. இப்போ 15 விழுக்காடு வந்துட மாட்டிருக்கு, திமுக வந்தானே ஓட்டும் போட்டாங்க. இன்னும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்கன்னா இப்ப எப்படி நான் ஓட்டு கேட்க வருவீங்க? அண்ணா அதுவும் ஆதங்கப்படுறாரு. நான் திமுக சீட்டே கேட்கல, சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் நடத்துங்கன்னு தான் நான் கேட்டேன்.
என்னண்ணா என்னண்ணா இப்படி பல்ட்டி அடிக்கிறீங்க? நீங்க கேட்டீங்கன்னா மறந்துட்டீங்களாட்டு இருக்கு. கேட்டுட்டு வெளில வந்து பேட்டி வேற கொடுத்தீங்க. நான் ஒரு சீட்டு கேட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேட்டி வேற கொடுத்துருந்தீங்க. ஆனா இந்த பேட்டியில மாத்தி பேசுறீங்கன்னு. ஒரு சீட்டு கேட்டீங்க, உங்களுக்கு அவங்க கொடுக்கல. அப்புறம் நம்ம இப்படி அப்படியா சொல்லிக்கலாம், சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படி அப்படின்னு சொல்லிக்கலாம். திமுகவை இந்த வாட்டி அது மாதிரி சொல்லி இந்த மக்கள்கிட்ட நம்மளும் போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கிக்கலாம். நீங்க ஒரு கணக்கு போடலாம், தப்பு இல்லைண்ணே. அதெல்லாம் தப்பு இல்லை. அப்புறம் நான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்காக என்னென்ன பண்ணீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணீங்க தெரியல. பாமக பலகட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க, கருத்தரங்க கூட்டத்தை நடத்தினாங்க, திமுக வலியுறுத்தினாங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு நினப்பு வச்சுக்கிற அளவுக்கு தெரியலண்ணே. அதை நம்ம பார்ப்போண்ணே. நானும் பார்க்குறேண்ணே என்ன ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு. சட்டமன்றத்தில் பேசியிருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் பேச வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் பேசியிருந்திருப்பீங்க, அது நான் பார்த்துக்கிறேண்ணே. அதுக்கு அடுத்த விஷயம் ஒன்று சொல்லியிருந்தீங்களேண்ணே, இந்த வாட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான உத்தரவாதம் கொடுத்தால்தான் நான் திமுகவுக்கு நம்பலாமாண்ணே? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு உத்தரவாதம் கொடுத்தா நீங்க திமுகவுக்கு ஆதரவு தரணும்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் கடைசியா மாத்தி பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் நடுவில் அப்படி சொல்லிட்டாரு, கடைசியா நான் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு ஆரம்பித்ததிலிருந்து என்னுடன் இருக்கக்கூடிய ஜவஹர்லா திருமாவளவன் அவர்கள் இவர்கள் அத்தனை பேரும் என்னை நம்பி இளம் வயதில் உட்கார வைத்தார்கள், அப்படிங்க இப்படிங்க. அதனால அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில் நான் இருந்து போராடி இந்த சமூக நீதியை நிலைநாட்டுவேன். எப்பயும் போல நல்லா பேசுறீங்கண்ணே. என்னன்னா 10 நிமிஷத்துல பேச்ச மாத்திட்டீங்க. உங்களை நம்பி நாங்க எப்படி முறைன்னு தெரியல. நீங்க எப்படியா இருந்தாலும் திமுக கூட்டணிக்கு இந்த வாட்டி பிரச்சாரம் பண்ணுவீங்க. பிரச்சாரம் பண்றதுக்கு மட்டும் ஏதாவது திமுக உங்களுக்கு ஏதாவது சீட்டு ஒதுக்கீடு மாதிரி ஏதாவது ஒதுக்கீடு பண்ணி இருந்திருப்பாங்க. அது வரைக்கும் மகிழ்ச்சினேன். என் வன்னியர்களால நீங்களும் வாழ்றீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு ஒரு பெருமனை, எங்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சினே. அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாதுண்ணே. போன வாட்டி திமுக 15 விழுக்காடு இடஒதுக்கீடு தர்றதா சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. இந்த வாட்டி ஏன்னா ஓரம் வச்சுனேன்? ஏன் ஒரு 70-80ன்னு சொல்லுங்கண்ணே. முட்டாள் ஜனம் தானே, நம்பிடும்ல. 70-80ன்னு சொல்லுங்க, அடிச்சு விடுங்கண்ணே. 15-16 என்ன இது சின்ன சின்ன கணக்கா? 70-80ன்னு அடிச்சு விடுங்க, இந்த மக்களும் நம்பிடுவாங்கண்ணே. அப்புறம்ண்ணே, நீங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது நானும் அவளை காத்துறேன். நீங்க பேசுற பேச்சுகள்லாம் அப்படியே தீப்பிழம்பு மாதிரி இருக்கும்ண்ணே. சத்தியமா சொல்றேன், நீங்க பேச்சுகின்ற பேச்சுகள்லாம் தீப்பிழம்பு மாதிரி இருக்கும். சீமான்லாம் பாருங்க, சீமான்லாம் 5% ஓட்டு 4% ஓட்டுன்னு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காப்புல. நீங்க சீமானோட தாண்டி பேசுவீங்கண்ணா. என்ன சீமான ஆமக்கறி பேசிட்டாப்புல, நீங்க வன்னியர் 15 இடஒதுக்கீடு பேசுவீங்க. அவ்வளவுதான் வேறுபாடு, மற்றபடி எந்த வேறுபாடும் கிடையாது. இந்த வாட்டி நீங்க பிரச்சாரத்துக்கு வாங்கினா கண்டிப்பா வன்னியர் மக்கள் நீங்க சொல்ற ஆளுங்களுக்கு தான். ஏன்னா போன வாட்டி 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டீங்கல்ல, அதனால நீங்க சொல்றவங்களுக்கு தான் சத்தியமா ஓட்டு போடுவாங்கண்ணே. 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கீங்க, நீங்க சொல்லி போராடி திமுக வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதை கூட இந்த வன்னியர் மக்கள் செய்யலைன்னா அப்புறம் என்னங்க பாருங்க, அது எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதனால அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னொன்னுங்க, இந்த வாட்டி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியே தரல. அடுத்த தடவை ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது தனிச்சின்னத்துல நில்லுங்க. உங்களை நான் எங்க தேனாலும் திமுக எம்எல்ஏன்னு சொல்றாங்க. நடுவில் உங்களாலேயும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறீங்கல்ல. திடீர்னு எங்கேயாவது நம்ம நாடாளுமன்றத்துல சீட்டு தரல, நம்மளை ஒன்றும் கவனிக்கல, நம்மளை ஒன்றும் இது பண்ணல அப்படின்னா அணி கூட மாற முடியாது. ஏன்னா எம்எல்ஏ பதவி பறி போயிடும். நம்மளுக்கு பதவி முக்கியம், அதனாலண்ணே அடுத்த தடவை ஒரு சீட்டு கொடுக்குறாங்களான்றது தெரியல. அப்படி கொடுத்தாங்கன்னா முயற்சி பண்ணி பாருங்கண்ணே, தனிச்சின்னத்துல முயற்சி பண்ணி பாருங்கண்ணே. ஒரு சீட்டு கேளுங்கண்ணே, ஒரு சீட்டு கேட்டு பாருங்க. வாழ்த்துக்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க தனிச்சின்னத்துல நிக்கணும் என்கின்ற என்னுடைய ஆசையை வெளிப்படுத்திக்கிறேன். நன்றிண்ணே.